கோடை காலத்தில் தமிழகம் முழுவதும் மின்தடை ஏற்படுவது தடுக்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் தேவையை பொறுத்து டெண்டர் மூலம் மின்சாரம் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். மின் தேவை என்பது ஏறத்தாழ 22,000 மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆண்டே 20,830 மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது 2030ஆம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாரிகளிடத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன.